அக்கா, எதுக்காக என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்னக்கா, உங்க ரோகிணி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன அந்த அளவுக்கா மாறிட்டேன்? जन्म मृत्यु ही एको गुणत्येका शुभाशुभम् அக்கா, நான் உங்க எல்லாரையும் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? யார் நீ? என்ன? நான் என்ன பத்தி எப்படி கேக்குறீங்க? சித்தார்த், சித்தார்த், ரோஹிணி. சித்தார்த், ரோஹிணி உன் கூட வரலையாப்பா? சித்தார்த், நீங்க ரோகிணியை கூட்டிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல, ரோகிணி எங்க? சித்தார்த்தனா, ரோகிணி அது நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத. சித்தார்த், ரோகிணி எங்க? சித்தார்த், யார் இந்த பொண்ணு? சித்தார்த், ஏன்பா பேச மாட்டேங்கிற? ரோஹிணி எங்க? அதோட இந்த பொண்ணு யாரு? நீங்க எதிர்பார்த்த நம்மளோட ரோகிணி இவதான். நீங்க எல்லாரும் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? அக்கா, அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? நான் ஏதோ வேற ஒரு பொண்ணு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. நான் தான் ரோகிணின்னு சொல்றேன்லக்கா. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க எல்லாரும் என்கிட்ட விளையாடுறீங்கன்னா, நீங்க விளையாடுற விளையாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் 4 மாசம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். ஆனா எல்லாரும் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? உங்க எல்லாரையும் பாக்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் இது இல்ல, என்னுடைய முகத்துக்கு என்னாச்சு? இல்ல, இப்படி நடக்கவே முடியாது.
ரோகிணி அழாம அமைதியா இரு. சித்தார்த், நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனால பெரிய பாதிப்பு வராதுன்னு சொன்னீங்கல்ல. நானும் உங்களை நம்பினேன்ல. ஆனா என்னுடைய முகம் ஏன் சித்தார்த் இந்த அளவுக்கு மாறி இருக்கு? என்னுடைய முகம் எப்படி மாறிச்சு? சித்தார்த், ப்ளீஸ் சொல்லுங்க, என்னுடைய முகம் ஏன் எப்படி மாறிச்சு? இங்க பா சித்தார்த், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றியா? பெரிய பாட்டி, ஆக்சிடென்டால ரோகிணியோட முகம் பூரா எரிஞ்சு போச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ரோகிணிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட எதையும் சொன்னாரு. அந்த ஆபரேஷனால ரோகிணியோட முகம் மொத்தமா மாறி போயிடலாம். ஆனா எங்களால ரோகிணியோட பழைய முகத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாரு. இது தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் அந்த முடிவு எடுத்தேன். ஆபரேஷனுக்கும் சம்மதிச்சேன். ரோகிணியோட பழைய முகத்தை இல்லையே, நாம ரோகிணியோட இந்த முகத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் பாட்டி. பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த இந்த முகத்தை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம எல்லாருக்கும் இவதான் ரோகிணி பாட்டி. நம்ம ரோகிணி புது முகத்தோட கிடைச்சிருக்கா. இவ்ளோ பெரிய முடிவை நீ தனியா எடுத்திருக்கியா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. இந்த ஆக்சிடென்ட்ல ரோகிணி முகத்துல ஏற்பட்ட காயத்தை விட மனசுல ஏற்பட்ட காயத்தை அழிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருந்துச்சு. என்னாலேயே இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. உங்க எல்லாரால மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் இந்த விஷயத்தை அந்த கடவுள்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். அந்த கடவுளோட தயவாலதான் ரோகிணி நம்ம முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பாட்டிமா. இவ நம்ம ரோகிணி. पृथ्वी सत्येन तपते रविः सत्येन धार्यते पृथ्वी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम् सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम् யார் நீ? உண்மையை சொல்லு, யார் நீ? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் தங்கச்சி எங்க? நீ யாரு? என் தங்கச்சி எங்கன்னு சொல்லு. அக்கா, அக்கா, நான் தான் உங்களுடைய ரோகிணி. வாய மூடு, நீ ரோகிணின்னு சொல்லாத. அக்கா, என்ன நம்புங்கக்கா, நான் தான் உங்களுடைய ரோகிணி. என்னுடைய முகம் தாங்க மாறி போயிருக்கு, ஆனா என்னுடைய மனசு மாறல. நான் தான் உங்களுடைய தங்கச்சி. இல்ல, நீ ரோகிணிங்கிறத நான் நம்ப மாட்டேன். என்னால முழு நம்பிக்கையோட சொல்ல முடியும், நீ என்னோட ரோகிணி இல்ல. மட்டுமே போதும்.
தெரியும். கண்டிப்பா நீ போய் தான் சொல்றன்னு தெரியும். நீ நீ இந்த வீட்ல ரோகிணியோட இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? இல்லக்கா, அப்படிலாம் இல்ல. நான் தான் உங்களுடைய ரோகிணி. வாய மூடு. மறுபடியும் இந்த மாதிரி போய் சொல்லி என்ன நம்ப வச்சிடலாம்னு நினைக்காத. எனக்கு தெரியும் நீ எங்களோட ரோகிணி இல்ல, நிச்சயமா இல்லன்னு தெரியும். மரியாதையா சொல்லிடு, எங்க ரோகிணி எங்க? ஒருவேளை என் தங்கச்சிக்கு ஏதாவது நாச்சுனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அக்கா, சீமா, சீமா பிரேம் இவ சொல்றத நம்பாதீங்க. இவ இவ என் ரோகிணி இல்ல. இவ கண்டிப்பா வேற யாரோ. பிரேம், என் ரோகிணி எங்கன்னு கேட்டு சீமா, சொல்லுங்க. உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியல? உனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு நாளா சித்தார்த்தனா ரோஹிணி கூடவே தான் இருந்திருக்காரு. பிரேம், நீங்க உடனே எப்படியாவது தெரிஞ்சுக்கோங்க விக்ரம் எங்க இருக்கான்னு. அவனை பார்த்து கேட்டா எல்லா உண்மைகளும் வெளியே வந்துரும். ரோகிணி எங்க சீமா, இருக்கான்னு தெரிஞ்சிரும். சீக்கிரமா கேளுங்க. ஓகே. பிரேம், சீக்கிரமா கேளுங்க. பிரேம், ஓகே, எல்லாமே தெரிஞ்சிரும். நான் அதை பத்தி விசாரிக்கிறேன். வெயிட் பண்ணு. சித்தார்த், நீங்களே எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. நான் தான் இவங்களுடைய ரோகிணின்னு சொல்லுங்க சித்தார்த், சொல்லுங்க. சீமா, சீமா, இதுதான் உண்மை. இல்ல சித்தார்த், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களால உங்க ரோகிணியை கண்டுபிடிக்க முடியலையா? சித்தார்த், எப்படி உங்களால இந்த பொண்ணு போய் ரோகிணின்னு சொல்ல முடியுது? இல்ல சித்தார்த், இது ஒரு பெரிய சூழ்ச்சி. என் ரோகிணி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல இருக்கா. அவளை நம்ம தேடி கண்டுபிடிச்சாங்கன்னா அவ எந்த நிலைமையில இருக்காளோ. அக்கா, அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் தான் உங்களுடைய ரோகிணி. உங்க தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி முகத்தை திருப்பிக்காதீங்க அக்கா. அக்கா, என்ன நம்புங்க அக்கா, என்ன நம்புங்க. நான் தான் உங்க ரோகிணி. சரி, நீ என் தங்கச்சின்னு சொல்றல, அப்ப இந்த விஷயத்தை நிரூபிச்சு காட்டு. நானும் என் ரோகிணியும் தினமும் சாயங்காலம் ஒரு சாமி பாட்டு பாடுவோம். அதே பாட்டை நாங்க அஞ்சலி அப்புறம் சஞ்சனாவுக்கு கத்து கொடுத்திருக்கோம். அத நீ பாடு. என்னாச்சு? பாடுன்னு சொல்றல. நானும் என் ரோகிணியும் சின்ன வயசுல இருந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கோம். அவளால அதை மறக்கவே முடியாது. என்னாச்சு? பாட்டு தெரியலையா? நீங்களே பாருங்க சித்தார்த், நான் தான் சொன்னல இவன் நிச்சயமா ரோகிணி இல்லன்னு. இல்ல சீமா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கடந்த 4 மாசமா ராத்திரி பகலும் நான் ரோகிணி கூடவே தான் இருந்தேன். ரோகிணி ட்ரீட்மெண்ட் பூரா என் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது. இதுதான் உண்மை. இவ ரோகிணி தான். இங்க பாருங்க சித்தார்த், இந்த 4 மாசத்துல ஒரு நிமிஷமாவது இது நடந்திருக்கும். ஒருவேளை நீங்க அங்க இல்லாம இருந்திருக்கலாம். அப்போ அந்த நேரத்துல ஏன் ரோகிணி இடத்துல இவள மாத்தி இருக்கலாம்? நீங்க எல்லாரும் நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. இது இந்த பொண்ணோட அப்புறம் விக்ரமோட சூழ்ச்சி. அம்பிகா ஹ்ருதயானந்தம் மாத்ருபிஹி பரிவேஷ்டிதம் பக்த பிரிய மதோன்மத்தம் வந்தேஹம் கணநாயகம் வந்தேஹம் கணநாயகம். இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கா. என் ரோகிணியை பத்தி ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. இங்க பாருங்க சித்தார்த், தயவு செஞ்சு நீங்க இவகிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ரோகிணிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். Please, சித்தார்த். நான் கேள்வி கேட்கறதால இவதான் ரோகிணின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா நான் கேட்கிறேன். ரோகிணி, என்ன மன்னிச்சிடு. சீமாவோட மன திருப்திக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
ரோகிணி, அப்படி அது என்ன விஷயம்? ரோகிணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சித்தார்த் சித்தார்த் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, செஞ்சதுக்கு அப்புறமா. அக்கா, இப்பவாவது என்ன நம்புறீங்களா? அக்கா, எனக்கு வெறும் முகம் மட்டும்தாங்க மாறி இருக்கு. என்னுடைய மனசும் உங்க கூட இருந்த நினைவுகளும் மாறலக்கா. நான் என்ன பண்றது? இவ்வளவு சொல்லி என்ன நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. என் தலையெழுத்த பாத்தீங்களாக்கா? என்ன நானே யாருன்னு நிரூபிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுவும் என் குடும்பத்துக்கு முன்னாடி மாதிரி பேசுறத நிறுத்து. இது தலையெழுத்து இல்ல, நீயும் விக்ரமும் சேர்ந்து நடத்துற நாடகம். சீமா, பிரேம் ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த பொண்ணை இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சது விக்ரம் தானே? சீமா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். விக்ரம் கடந்த 4 மாசமா ஜெயில தான் இருக்கான். அவனை சந்திக்கிறதுக்கு யாருமே போல. சார், நீங்க எதுக்கு சார் இப்ப இங்க வந்தீங்க? பணம் வாங்க தான் வந்தேன். வேற எதுக்கு வர போறேன்? இப்ப இங்க இருந்து நீங்க போயிடுங்க. எப்படியாவது உங்க பணத்தை ரெடி பண்ணி நான் கொடுத்துடுறேன். என்ன பணம் கல்பனா? பெரிய பாட்டி, ஞாபகம் இருக்கா போன தடவை ஹோலி அப்போ உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. நான் கூட இஞ்சி டீ கொண்டு வந்து கொடுத்தேன். அப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல? அத்த, போன நவராத்திரி அப்போ நம்ம கோயிலுக்கு போனப்ப என்னுடைய செப்பல் திருடு போயிடுச்சு. வெறும் காலுடன் திரும்ப வரும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? இனிமே கோயிலுக்கு புது செப்பல் போட்டு வராதுன்னு சொன்னீங்கல்ல? சின்ன பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மாலுக்கு போறோம்னு போய் சொல்லிட்டு படம் பார்க்க போனோமே. பெரிய பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விக்ரம் அக்காவை வீட்டுல எடுத்து கடத்திட்டு போனப்போ நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நான் திரும்ப வீட்டுக்கு வந்தா அக்காவோட தான் வருவேன்னு சொன்னல. நான் சத்தியம் பண்றேன், அக்காவை என் கூட நிச்சயமா நான் கூட்டிட்டு வருவேன். பெரிய பாட்டி, நான் என்னுடைய சத்தியத்தை காப்பாத்திட்டேன்ல. ஆனா உங்களுக்கு தான் உங்களுடைய ரோகிணி அடையாளம் தெரியல. 4-5 விஷயத்த கரெக்டா சொன்னதுனால நிச்சயமா நீ எங்க ரோகிணி ஆயிட முடியாது. அப்படின்னா நீங்களே சொல்லுங்கக்கா. நான் வேற என்னதான் சொல்லுவேன்? நான் தான் ரோகிணி நீங்க நம்புறதுக்கு நான் வேற என்னதான் செய்யணும்? நீங்களே சொல்லுங்கக்கா. நான் வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நீ எங்க போற? சாட்சிகளை கொண்டு வர பெரியத்த. இவன் நம்ம ரோகிணி இல்லன்னு நான் உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க என் கூட வாங்க. ஆனா சீமா, பிரேம் ப்ளீஸ். சீமா, சித்தார்த், என்ன தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. இது என் தங்கச்சி ரோகிணியோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன தப்பா நினைக்காதீங்க பெரியத்த. நம்ம குடும்பத்தோட ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு வெறும் ஏமாற்றம் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனால இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிறது என்னால முடியாத காரியம். நான் உண்மையை தெரிஞ்சுக்காம விட போறதில்ல. ஆனா அப்படி பண்றதுக்கு எனக்கு உங்க அனுமதி தேவைப்படுது.